இன்னைக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பில் ரொம்ப முக்கியமான மேட்ச் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே போக போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற பரபரப்பான முக்கியமான ஆட்டத்தை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி இன்னைக்கு விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக முக்கியமான சீனியர் பிளேயர்களாக இருக்கிற ஜஸ்பிரீத் பும்ரா அதே போல் விராட் கோலி இவங்க இரண்டு பேரையுமே அணியின் பிளேயிங் 11ல் இருந்து நீக்கிட்டு புதிய பிளேயிங் 11 இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இன்னைக்கு ரோஹித் சர்மா அவர் களம் இறக்க இருக்கிறதா தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ பும்ரா கோலி இவங்க இரண்டு பேரும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி உண்டாகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ரோஹித் சர்மா இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பரபரப்பான காரணம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது நம்ம இந்திய அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸில் இரண்டாவது கட்டமாக சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தை இப்போ விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தினாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக, அடுத்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் நம்ம இந்தியா விளையாட போகிறாங்க. இந்த 3 ஆட்டத்துக்கும் இடையில வெறும் ஒரே ஒரு நாட்கள் மட்டும்தான் இடையில இருக்கு. ஸோ இதனால் இப்போ நம்ம இந்திய அணியின் பேர்கள் எல்லாருமே சரியாக ப்ராக்டிஸ் எடுக்க முடியாமல், ஓய்வும் எடுக்க முடியாமல், கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேட்சுக்கும் இடையில் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த 3 ஆட்டங்களும் அடுத்தடுத்து நம்ம இந்தியா விளையாட இருக்காங்க. இதனால் நம்ம இந்திய அணியில் சீனியர் பிளேயர்களாக இருக்கிற விராட் கோலி, பும்ரா இவங்க இரண்டு பேருக்கும் இந்த சூப்பர் 8 சுற்றுல கண்டிப்பாக இவங்களுக்கு ஓய்வு தரணும். அப்போ தான் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஆட்டத்திலையும் சரி, அதே போல் அடுத்த செமிஃபைனல், ஃபைனல் இப்படி அடுத்தடுத்த ஆட்டங்களில் இவங்க விளையாடுறதுக்கு கண்டிப்பாக கோலி, பும்ரா இவங்க இரண்டு பேருக்கும் ரெஸ்ட் தர வேண்டிய கட்டாயம் இப்போ உருவாகியிருக்கு. அதனால் பும்ரா, கோலி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இப்போ சூப்பர் 8 சுற்றுல இன்னைக்கு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இந்த ஆட்டத்தில் கோலி அவருடைய இடத்துல SSV ஜெய்ஸ்வால், அதே போல் பும்ரா அவருடைய இடத்துல சிராஜ் இவங்க இரண்டு பேரையும் விளையாட வச்சு கோலி, பும்ரா இவங்க இரண்டு பேருக்கும் இந்த செமிஃபைனலுக்கு முன்னாடி ஒரு ஓய்வு தரத்துக்காக தற்போது ரோஹித் சர்மா இந்த முடிவை இன்னைக்கு எடுத்ததா தகவல்கள் இப்போ காலையில் இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் ஓப்பனராக ரோஹித் கூட SSV ஜெய்ஸ்வால் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. 3வதா ரிஷப் பண்ட், 4வதா சூரியகுமார், 5வதா சிவம் தூபே இல்லைனா சஞ்சு சாம்சன் கூட விளையாடலாம். 6வது பிளேயராக ஹர்திக் பாண்டியா, 7வது பிளேயராக ஜடேஜா, 8வது பிளேயராக அக்ஷர் பட்டேல், 9வது பிளேயராக குல்தீப், 10வது பிளேயராக சிராஜ், கடைசி 11வது பிளேயராக ஹர்ஷ்தீப் சிங். இந்த பிளேயிங் 11ல் எனக்கு அதாவது கோலி, பும்ரா இரண்டு பேருக்குமே ரெஸ்ட் கொடுத்துட்டு செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே போக போகிற இந்த பரபரப்பான முக்கியமான ஆட்டத்தை இந்த பிளேயிங் 11 கொண்டு இன்னைக்கு நம்ம இந்தியா விளையாட இருக்காங்க. இன்னைக்கு பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி செமிஃபைனலில் நம்ம இந்தியா உறுதி செய்வாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.